மகளிர் தினம் என்றால் என்ன? மகளிர் தினம் என்றால் நீங்க தான் சொல்லணும். நாங்க எதுக்கு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் மகளிர் தினம் என்றால் என்ன நீங்க சொல்லுங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. எல்லாரோட லைஃப்லயுமே விமன் தான் ஒரு பெரிய லீடர்ஷிப்பை எடுக்கிறாங்க. ஒரு லைஃப்ல பெண்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர். ஏன்னா எல்லாரோட லைஃப்லயுமே உங்களை யாரு பெத்தா? ஆண்களுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விமன்ஸ் டே எப்படி நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்றோமோ அதே ஈக்குவலா மென்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். மகளிர் தினம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகளிர் தினம்னா விமன்ஸ் டே நான் நினைக்கிறேன். அது என்ன? அது என்னன்னா அதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லா விமனுமே ஸ்பெஷல் தான். இப்போ ஒரு விமன் இருக்கிறதுனால தான் எல்லா விஷயமே நடக்குது. வாட் எவர் இட் இஸ். ஒரு பொண்ணு கொள்ளை அப்படியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறதே ஒரு சப்போர்ட் தான். நீங்க எங்களுக்கு பேக் போனா இருந்தா மட்டும் போதும். லைக் உங்ககிட்ட இருந்து நாங்க மணி டிபெண்ட் பண்றோம் அந்த மாதிரிலாம் இல்ல. நீங்க ஒரு சப்போர்ட்டா இருந்தாலே எங்களால எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். இது பண்ணாதீங்க, கூச்சப்படாதீங்க அப்படின்ற. ஏன்னா பெண்களுக்கு அந்த கூச்சமே இல்லை. அந்த கூச்சம் இருந்திருந்தா எந்த ஒரு அம்மாவுமே அவங்க பிள்ளைங்களெல்லாம் வளர்த்துருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு என்னோட ஆலோசனை அறிவுரையா, குட் பாய்ஸா இருங்க, பேட் பாய்ஸா இருக்காதீங்க. ஏன் முருகன் எனக்கு மட்டும் இப்படி இல்ல? அது என்ன குட் பாய்ஸ் பேட் பாய்ஸ்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறா. ரியலி ஸ்ட்ராங்ஸ். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது சாங்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கும், நல்லா இல்லை அதை கூட சொல்ல மாட்டோம். பட் ஆனா ஒரு சில டைம் ஆண்கள் இதை பண்ணவே கூடாதுன்னு எது பண்ணக்கூடாது? ஆணியை நீங்க புடுங்காம இருந்தாலே போதும், மீதி நாங்க பார்த்து போனா அது எந்த நீ புடுங்குறது பூராமே தேவையில்லை. ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கு பொண்ணுங்க மேல பசங்களுக்கு. இப்போ பசங்களுக்கு ஆப்வியஸா அது குறைய சொல்லக்கூடாது. இப்போ இருக்கவங்க ரொம்ப கூட்டா வளர்க்குறாங்க வீட்டுல இருக்க பசங்க. இவன் எப்படி சொல்ல மாட்டான்? நீங்களும் கிச்சனுக்கு போய் என்னென்ன பண்ணணும்னு கத்துக்கோங்க. காஃபி போட கூட தெரியாதெல்லாம் கேட்காதீங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். மார்ச் 8 உலக பெண்கள் தினம். உலக பெண்கள் தினத்தின் சிறப்பு என்ன என்பதை நாம் இன்றைக்கு மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மார். உமன்ஸ் டே, மகளிர் தினம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? எதனால மகளிர் தினம்? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ரீடம். அந்த மாதிரி ஃப்ரீடமே இல்லாத நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு டே மட்டும் ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி. எதனால பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை எதெல்லாம் சுதந்திரம்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இந்த ஜெனரேஷன்ல ரொம்ப பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, எதுக்குமே விட மாட்டாங்க. ஸோ அதனால இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதனாலுமே பேரண்ட்ஸ் ரொம்ப பயப்படுறாங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம், பட் அவங்க தான் பயப்படுறாங்க ரொம்ப. உமன்ஸ் டேன்றது உமன்றவங்க இப்போ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா சில உமன்ஸ் இன்னுமே அவங்களால நிறைய வெளியில வர முடியாம இருக்கு. லைக் அவங்களால முடியும், பட் நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன்னாலேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மள என்ன நினைப்பாங்க, அதர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் இல்லை, உங்களால முடியும், ஸோ நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒன்னத்தை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு இன்னொருத்தவங்க சப்போர்ட் வேணும் அப்படின்றது, ஒரு எமோஷனல் சப்போர்ட் யார் வேணா தரலாம், பட் நீங்க உங்களுக்குள்ள அந்த சப்போர்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்றப்போ உங்களால கண்டிப்பா எதுனாலுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில திங்ஸை என்கரேஜ் பண்றவையோ ஒரு டேவை செலிப்ரேட் பண்றவையோ நான் பாக்குறேன். மகளிர் தினம் என்றால் என்ன? மகளிர் தினம் என்றால் நீங்க தான் சொல்லணும். நாங்க எதுக்கு சொல்லணும்? ஃபர்ஸ்ட் மகளிர் தினம் என்றால் என்ன நீங்க சொல்லுங்க. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஒரு லைஃப்ல பெண்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர் பில்ட் பண்றாங்க. ஏன்னா எல்லாரோட லைஃப்லயுமே உங்களை யாரு பெத்தா? எல்லாரோட லைஃப்லயுமே விமன் தான் ஒரு பெரிய லீடர்ஷிப்பை எடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நம்ம பை பர்த் டு பை டில் எண்ட் வரைக்கும் அவங்க தான் நம்மள ஒரு பெரிய கேர் எடுத்து பாத்துக்கிறாங்கன்னே சொல்லணும். பை பர்த் டு நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம அம்மா நம்மள ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்க பசங்களா ஒய்ஃப் டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் டாட்டர்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லா இடத்துலயுமே ஒரு விமன் ஒரு பெரிய லீடர்ஷிப் எடுக்கிறாங்க ஏன் சொல்லணும். அது போக
அவங்க நாட் ஒன்லி அவங்கள பாத்துக்கிறது, அவங்க வீட்டையும் பாத்துக்கிறாங்க, அவங்களோட ஒர்க்கையும் பாத்துக்கிறாங்க. ஸோ இதுல பெரிய ரோல் அப்படின்னு பார்த்தா விமென்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய விமென்ஸ் டே கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. விமன் ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே. ஏன்னா ஆண்களுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆஹா. ஏன்னா நான் பிறந்தது வந்து ரெண்டு பையன் கூட, ரெண்டு அண்ணன். அவங்க இப்ப எங்க அண்ணன் இருக்கனாலதான் நான் படிச்சேன்றப்ப அதுலதான் வந்துட்டு ஆண்கள்லாம் இப்படி அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் இருக்கவே தான் நான் படிச்சேன். நான் இங்க இப்ப நிக்கிறேன்னா எங்க அண்ணனாலதான். ஸோ அதனால அவங்களுக்குமே விமன்ஸ் டே எப்படி நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்றோமோ அதே ஈக்குவலா மென்ஸ் டேவும் செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். மகளிர் தினம்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மகளிர் தினம்னா விமன்ஸ் டே நான் நினைக்கிறேன். அது என்ன அது என்னன்னா அதுல என்ன ஸ்பெஷல்னா எல்லா விமனுமே ஸ்பெஷல் தான். இப்போ வந்து ஒரு விமன் இருக்கிறதுனால தான் வந்து எல்லா விஷயமே நடக்குது. வாட் எவர் இட் இஸ். ஒரு பொண்ணு கொள்ளை அப்படியா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்படி கிடையாது, நீ வன்மமா கேட்காதீங்க. சரி, ஒரு பெண்ணா நீங்க வந்து எதுல ரொம்ப கிரேட்டா ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் எனக்கு வந்து பெண்ணுன்றனால ரொம்ப பெருமையா இருக்கு. நான் ரொம்ப போல்டா இருப்பேன். இப்ப யாருன்னா எங்க நோ சொல்லணும்னு தோணுதோ அங்க நோ சொல்வேன். தயங்க மாட்டேன், ஃபேக் ப்ராமிஸ் தர மாட்டேன். என்னால முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுவேன். ரொம்ப இதுவா இருப்பேன், டிசிஷன் மேக்கிங்ல கரெக்டா இருப்பேன். விமன் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு இன்னொரு அந்த குடும்பம் வந்து இன்னொரு ஸ்டேஜ்க்கு போகுது. நிறைய விஷயங்கள் இருக்கு. விமன்ல ஒருத்தவங்க இல்லை. இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே. இப்போ பொண்ணா பிறந்தா நிறைய செலவு இருக்கு. அது பண்ணும் இது பண்ணும், அதெல்லாம் எதுவுமே பண்ணாததுக்கு இருக்கு. ஏதாவது ஒன்று பண்ணோம்ல. விமன் ஒரு வீட்டில் இருந்தால் அது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த வீடு பசங்களை இருக்கிறத விட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பொண்ணுங்களுக்கு நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில வீட்டில் பசங்க எப்படி இருப்பாங்க, நான் வந்து பார்த்துக்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் வந்து பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்களே. நம்ம ஒரு கேர் இருக்கும் எப்பவுமே. ஆண்களுக்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஓகே, ஃபார் மென்ஸ் இப்போ வந்து கேர்ள்ஸ் வந்து வீக் ஆவாங்க, சம்டைம்ஸ் வந்து எமோஷ்னலாக வீக் ஆவாங்க. பட் தே ஆர் பிரேவ். ஓகே, ஸோ வந்து நீங்கள் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுற வேலை அவங்க இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் அவங்களுக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பெட்டராக நிறைய திங்ஸ் பண்ணுவாங்க. ஈவன் தோ உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கு தேவையாக இருந்தாலுமே நிறைய விஷயம் வந்து அவங்க உங்கள் சப்போர்ட் இல்லாமலையும் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி வந்து சில இடத்துல வந்து வைக்காம அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையோ அவங்களால முடியுன்ற விஷயம் அவங்க சொல்கிறப்பையும் ஜஸ்ட் ஒரு என்கரேஜ் பண்ணி, ஓகே உன்னால் முடியுதா, நீ பண்ணு, நான் நிற்கிறேன் கூட, அந்த ஒரு சப்போர்ட் இருந்தாலே வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும் அவங்களுக்கு ட்ரீம். அந்த ஒரு வேர்டு தான். அதே மாதிரி அவங்க ப்ராமிஸை விட அவங்க அதை ஆக்ஷனில் காமிக்கிறாங்க அப்படின்றப்போ அது ரொம்ப பெட்டராக அவங்களோட ஃப்யூச்சர் அப்படின்றது என் தாட். ஃபேக் ப்ராமிஸ் தராதீங்க. உங்களால முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்லை, அதுவே முடிஞ்சுச்சு. ஒரு சப்போர்ட்டாக இருங்க. உங்ககிட்ட இருந்து நாங்கள் டிபெண்ட் பண்ணி இல்லை, லைக் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறதே ஒரு சப்போர்ட் தான். நீங்கள் எங்களுக்கு பேக் போனாக இருந்தால் மட்டும் போதும். லைக் உங்ககிட்ட இருந்து நாங்கள் மணி டிபெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலே எங்களால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு டோன்ட் ஜட்ஜ் உமன் லைக் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லாமல், நான் இப்போ என் வைஃப் முன்னாடி போகிறேன், நான் பின்னாடி போகிறேன், அவள் பேக்கை நான் மாட்டிப்பேன், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் எப்படி சொல்கிறது, சில பேர்லாம் வந்துட்டு ஏன் உன் பேக்ல மாட்டணும் அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ எனக்கு அதான் அந்த மாதிரி தான். இது பண்ணாதீங்க, கூச்சப்படாதீங்க அப்படின்ற. ஏன்னா பெண்களுக்கு அந்த கூச்சமே இல்லை. அந்த கூச்சம் இருந்திருந்தா எந்த ஒரு அம்மாவுமே அவங்க பிள்ளைங்களெல்லாம் வளர்த்துருக்க மாட்டாங்க. ஆண்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். என்னன்னா பெண்களை வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றான். பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சும்மா வந்து இல்ல நான் வந்து வீடியோக்கு மட்டும் இல்ல அம்மாவுக்கு நான் இவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், என் தங்கச்சிக்கு இவ்வளவு கண்டிப்பா யாரும் கிடையாது. வீட்டுல போய் பார்த்தாதான் தெரியும். யாருமே யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே கிடையாது. சில பேர் கொடுக்கலாம், 25% அப்படின்னு சொல்லலாம். ஆண்கள் வந்து பெண்களுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். அண்ட் அவங்க இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அவங்கள தடுக்காம இருந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு நான் கேட்டேன். ஆண்களுக்கு என்னோட ஆலோசனை, அறிவுரையா, குட் பாய்ஸா இருங்க, பேட் பாய்ஸா இருக்காதீங்க. ஏன் முருகன் எனக்கு மட்டும் இப்படி இல்ல? அது என்ன குட் பாய்ஸ் பேட் பாய்ஸ்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற பொண்ணுங்களை உங்களுக்கு கீழே இறக்கி வச்சு பார்க்காதீங்க. நாங்கள் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு 2 மடங்கு மேலே தான் இருப்போம். அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, எங்களோட இதுவில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு இருக்கோம். நீங்க வேலைக்கு போய் நீங்க சம்பாதிக்க அந்த மாதிரி தான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பொண்ணுனா வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட நல்ல தாட்ல வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு டாக்ஸிக் மைண்டோட சுத்தக்கூடாது. அவ்வளோதான். மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய மகளிருக்கு ஒரு மென்னா ஒரு ஆணாக நீங்க சொல்லக்கூடிய வாழ்க்கை? ஆணாக சொல்லக்கூடிய வாழ்த்துன்னா, அதாவது இப்போ இருக்க வேர்ல்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸ், தே ஆர் ரியலி ஸ்ட்ராங்ஸ். அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க பண்ணுற ஒரு
ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம அதெல்லாம் எப்படி சொல்கிறது, நம்ம அவங்களுக்கு வந்து விஷ் கூட பண்ணுறது, அதாவது சமைச்சு கொடுப்பாங்க. நம்ம நல்லா இல்லைன்னு தான், நல்லா இருக்கும் நல்லா இல்லை அதை கூட சொல்ல மாட்டோம் இன்சூப்போ. பட் ஆனால் ஒரு சில டைம் வந்து நம்ம அவங்கள கேரிங்காக டேக் கேர் பண்ணிக்கிறது. ஸோ அவங்க எப்படி வாட் எவர் இட் இஸ், அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் என்னென்னு எதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ பட் ஒரு சில இடத்துல வந்து நம்ம அவங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம அவங்களையும் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுட்டு, ஏன்னா நம்மளோட மென்ஷன்ன்றப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம் வருவோம் சுற்றுவோம். பட் அவங்க வீட்லேயே இருக்கவங்க, ஸோ ஏதாவது ஒரு வீக்கெண்ட் டைமு ஃபேமிலி, ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். இல்லை அது கூட இல்லையா, சும்மா ஓகே லிட்டரலி அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபுட்டு செய்கிறாங்க சமைக்கிறாங்க நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்கும்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆண்கள் இதை பண்ணவே கூடாதுன்னு எது பண்ணக்கூடாது உமன்களுக்கு எதிராக? இந்த ஆணியை நீங்க புடுங்காம இருந்தால போதும், மீதி நாங்க பார்த்து போனா அது எந்த ஆணி? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். எல்லாருமே ஈக்குவல்ன்றப்ப இந்த சொசைட்டில இப்ப எல்லாருமே ஈக்குவல்ன்றப்ப சொசைட்டில இப்ப ஆண்களும் பெண்களும் சமமா இருக்காங்களா? நிஜமா பாக்குறீங்களா? அப்படிதான் இருக்காங்க. அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா கார்ப்பரேட்ல இருக்கனால தெரியுது. மத்த இடங்கள்ல எல்லாம் குடும்பங்கள்ல எல்லாம் வந்துட்டு இன்னும் அப்படிதான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஒரே அட்வைஸ் என்னன்னா அதை உடைச்சிட்டு வெளில வாங்க, குடும்பத்தை விட்டு ஓடி வாங்கன்றீங்க. நோ 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 நாட் லைக் தட். அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன். குடும்பம் ஃபர்ஸ்ட் மெயின் நம்மளுக்கு. நான் என்ன சொல்றேன்னா போல்டா பேசுங்க எதுவா இருந்தாலுமே, அவ்வளவுதான். அதுலயே முடிஞ்சிரும். டிசிஷன் மேக்கிங் எடுங்க. டிசிஷன் மேக்கிங் ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து பாருங்களேன், அந்த வீடு நல்லா இருக்கும். ஃபேக் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களால முடியாதுன்றத நீங்க டைரக்டா சொல்லிடலாம் அவங்க கிட்ட. அவங்க ஹர்ட் ஆவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு இடத்துல வேர்ட் ப்ராமிஸ் கொடுக்கறதோ அந்த மாதிரி கொடுக்காம இருந்தாலே அவங்க வந்து அதை வந்து மைண்டில் எடுத்துக்க மாட்டாங்க. முடியாதா உங்களால், நோவா, ஜஸ்ட் சே நோ. கேர்ள்ஸ் எப்படி நோ சொல்கிறதுக்கு தயங்குறது, பாய்ஸும் நோ சொல்கிறதுக்கு தயங்க தேவை. ஸோ உங்கள் கேர்ளாக இருந்தாலும் சரி, அது ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலுமே சரி, நோனா நோ சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க எஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியலன்னா அது அவங்க அந்த ஆப்போசிட் பர்சனை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணும். ஸோ நோவை தைரியமாக சொல்லி. ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட வந்து மரியாதை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு மரியாதை இல்ல நடத்தல. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ கேட்டீங்கன்னா ஆப்வியஸா எல்லாருமே மதிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு மாதிரி ஈக்குவல்ன்றத விட அதுக்கு மேலேயே மதிக்கிறாங்க. ரெஸ்பெக்ட் வந்து அதிகமா இருக்கு பொண்ணுங்க மேல பசங்களுக்கு. இப்போ பசங்களுக்கு ஆப்வியஸா அது வந்து குறைய சொல்லக்கூடாது. இப்போ இருக்கவங்களாம் ரொம்ப குட்டா வளர்க்குறாங்க வீட்டுல இருக்க பசங்களை. நோட் பண்ணுங்கப்பா. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து என்னோட தோழர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம எடுத்துக்கலாம். சோ வந்து பசங்க வந்து பொண்ணுங்களை வந்து கண்டிப்பா மதிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். இந்த பெண் சுதந்திரம்ன்றாங்களே அப்படின்னா என்ன? பெண் சுதந்திரம்ன்றது வந்து ஒரு எத்தனை வருஷமா இந்த கேள்விகள் அற்புதம். பெண் சுதந்திரம்னா என்னன்னா வந்து ஈக்குவாலிட்டி ரைட்ஸ். நீங்க வந்து நீங்க மட்டும் தான் வேலை செய்வீங்களா, நாங்களும் செய்வோம். நீங்க மட்டும் தான் வெளில போவோம், நானும் போவோம் அப்படிங்கிறது. அது வந்து நக்கலா இருக்குன்னு இல்லை, எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுதான் பெண் சுதந்திரம். ஒரு சேஃப்டியா இருக்கு ஊரு அப்படின்ற பட்சத்துல நாங்களும் வெளில போவோம், நீங்களும் போங்க, யாரும் கேட்கறது கிடையாது. ஏன் வந்து தடுக்கணும்? பொண்ணுங்கன்னா 10 மணிக்கு வெளில போகாதமா, சேஃப்டி கிடையாது. இப்போ வந்து அவங்க பசங்க இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பியே போறாங்களா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, கூட கூட இருக்கிற ஆண் தோழர்கள்னு நம்ம சொல்லலாம். நிறைய போறான்டா. எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே ஆல். ஹாப்பி விமன்ஸ் டே ஃபார் ஆல் இண்டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டண்டா இருக்க போற விமன்ஸ்க்கு. ஹாப்பி விமன்ஸ் டே டு எவ்ரி விமன். அவ்வளவுதான். ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. எதை பத்தி யோசிக்காதீங்க. ஐயோ நம்ம பொண்ணா பிறந்துட்டோம், குடும்பத்துக்கு நம்ம பாரமா இருக்கும், அப்படிலாம் யோசிக்காதீங்க. யாரையும் வந்து கோ டு கிச்சன் யாருமே சொல்லாதீங்க. அதெல்லாம் கேட்கும் போது டிஸ்கஸ்டிங்கா இரிட்டேட்டிங்கா இருக்கும். எல்லாருக்குமே சொல்றேன், ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. பசங்க நீங்களும் கிச்சனுக்கு போய் என்னென்ன பண்ணணும்னு கத்துக்கோங்க. காஃபி போட கூட தெரியாதெல்லாம் கேட்காதீங்க. தெரியாதுன்னு சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். அவ்வளவுதான், கத்துக்கோங்க. தெரியலையா, நாளை பின்ன உங்களுக்கு வரப்போற வயசுக்கு சமைக்க தெரியலையா, நீங்க சமைக்க கத்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. தேங்க்யூ, பாய். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.